நான் ஒன்று கேட்குறேன். இப்போது விஜயை மிரட்டிடுறாங்க. கரூரில் நீ தான் கொலை பண்ண 41 பேரை நான் வெளியிட்டுருவேன். ஸ்டாலின் ஐயா பாவம், ராத்திரியோட ராத்திரியாக அவர் கரூர் எதுக்கு போனார்னா, பாவம் மக்கள் எல்லாம் செத்து போகிறாங்களே, 100 பேருக்கு மேலே போயிட போகிறாங்களேன்னு பாவம் அவர் போனார். நம்ம 10 ரூபா மேட்டர் நீங்கள் பாடினதுனால தான் கோபம் வந்தது. செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தயாராக இருந்தார். ஒரு ரெண்டு ஆப்ப கடை, 3 மொபைல் ஆம்லெட் கடையெல்லாம் போட்டு வச்சுருந்தார் எல்லாரும் சாப்பிட்ணுன்னு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். விஜய் எதை வைத்துக்கொண்டு பிஜேபிக்குள்ளே வர போகிறாரு? கரூரை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்ததுங்கிற அறிவிக்கை ரொம்ப நேர்மையாக தெள்ள தெளிவாக வரும். பொய்களை தொடர்ந்து 60 வருடமாக ஏதேதோ காரணங்களுக்காக திமுக சொல்ல, அதை மறுதளிக்காமல் எம்ஜிஆர் ஒரு ஆட்சியை நடத்த, அதை மறுதளிக்கல. அப்புறம் ஒரு ஆட்சியை திமுகவுக்கு எதிராக தான் நடத்தினார். திமுக தீய சக்தின்னு தான் சொன்னாருங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் திமுக சொன்ன பல பொய்களை அவர் மறுதளிக்கலை. ஜெயலலிதா அம்மா அதுக்குள்ளே போகலை. அதனாலேயே இந்த பொய்கள் எல்லாம் இன்னைக்கு பராசக்தி படம் வர வரைக்கும் அது கொண்டு வந்து விட்டுருக்கு. அந்த சிவகார்த்திகேயனுடைய கழுத்தில் மஞ்சள் கலர் துண்டு போட்டிருக்கு. இதெல்லாம் அசிங்கத்தின் வெளிப்பாடு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடன் போக வேண்டும் என்றால் அது காங்கிரஸ் எடுக்கும் முடிவாக இருக்காது. திமுக தான் நீங்கள் கிளம்பி போங்க, என்கிட்ட 180 சீட்டுக்கு நான் நிற்கணும், பாமக அப்பா கட்சியை உள்ளே கொண்டு வரணும், தேமுதிக ஸ்லைட்டாக உள்ளே இழுத்துக்கணும், இன்னும் யாரெல்லாம் புதுசாக கட்சி தொடங்க போகிறாங்களோ எல்லாரையும் கொண்டு வந்தால் தான் காலே பதிக்காத பாஜகவை நாங்கள் தான் எதிர்க்க முடியும். எதிர்ப்பதற்கு சீட்டு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? பாமக கொண்டு வரணும். அதுக்கு திருமாவளவனோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ராமதாஸ் இறங்கி வர்றாரு. பார்க்குறீங்க எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ இந்த அவலங்கள் எல்லாம் நடக்க போகுது. எதுக்காக? ஒன்றுமே இல்லாத பிஜேபிக்காக. எதுக்காக பிஜேபியை பார்த்து பயப்படுற? இல்லை, அவர் வரும்போது அவர் எதுக்கு வர்றாருன்னு கூட அவருக்கு சொல்லப்படாது. ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு போவாங்க, சேரில் உட்கார வைப்பாங்க, திருப்பி கூப்பிட்டு அனுப்பிடுவாங்க. அவர் எதுக்கு வர்றாருன்னு அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா எதிர்கருத்துக்களை அவர் தானே முன் வைத்திருப்பார். எஸ்ஐஆருக்கு ஒரு மேடை போட்டு ஒரு குப்பை வண்டியை வச்சுக்கிட்டு நிறைய பேப்பர்லாம் வச்சுக்கிட்டு அவர் தானே பேசினார். அதை பற்றி தெரிஞ்சதோ இல்லையோ அவர் தானே பேசினார். 65 லட்சம் வாக்கு தானே எஸ்ஐஆரில் பீகாரில் நீக்கப்பட்டது. இங்கே 95 லட்சம் வாக்கு நீக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்கல்ல. இது போதுமா? இதை ஏன் பெருசாக பேசலை? இவ்வளோ பெரிய 65க்கும் 95க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 7.5 கோடியில் 65 லட்சம் பீகாரில், 9 கோடியில் 95 லட்சம், 6 கோடியில் 95 லட்சம் தமிழ்நாட்டில். ஏன் பேசாமல் இருக்காங்க? திமுக தன்னை பலப்படுத்திக் கொள்ள என்ன பண்ண முடியும்? காங்கிரஸை நம்பிட்டு பிஜேபியும் அதிமுகவையும் எதிர்க்க முடியுமா? இத்தனை ஆன்டி இன்கம்பன்சியை வைத்துக்கொண்டு திமுக தன்னுடைய வாழ்க்கையில் ஆன்டி இன்கம்பன்சியில் ஜெயிச்சதே கிடையாது. ஒரு தேர்தலில் கூட ஜெயிச்சது கிடையாது. எம்ஜிஆரை விரட்டியதுக்கு பிறகு இப்போ மட்டும் என்னத்தை ஜெயிக்கும்? அப்பாவே ஜெயிக்கல. பெரிய உலக கதைகள் சொல்லக்கூடிய, பொய்களை புனையக்கூடிய கலைஞர் ஐயாவே 2வது முறை ஜெயிக்கல. ஸ்டாலின் ஐயா எங்கிருந்து? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராசக்தி படத்தில் வைத்த சீன்களும் அதுக்கு உண்டான வசனங்களும் காங்கிரஸ் கட்சி அதிருப்தியில் உள்ளாகிறதால் தலைவர் இருந்தது. தொடர்ந்து அந்த கட்சி சேர்ந்த திருச்சி வேலுசாமி அவர்கள் ரொம்ப காட்டமான பதிவெல்லாம் திமுகவுக்கு எதிராக நேரடியாகவே வச்சுட்டு வர்றாரு. இது 2026 தேர்தலில் பெரிய ஒரு இடைவெளியை உண்டாக்க அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு அமையுமா? திருச்சி வேலுசாமி ரொம்ப நாளாகவே திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கார். பட் 8 மாதத்துக்கு முன்னாடி 9 மாதத்துக்கு முன்னாடி அப்படி அவர் பண்ணலை. நீங்கள் அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. செல்வ பெருந்தகையை நியாயப்படுத்தி அவர் ஒரு வீடியோ விடும்போது அவருடைய வார்த்தைகள் எப்படி இருந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இஷ்யூ அவங்கள அதை உணர்ந்திருந்தாலே பெரிய விஷயம். இந்தி எதிர்ப்புங்கிறது இந்தி திணிப்பு அப்படின்னு ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் அந்த திணிப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ் தானே ஒழிய பிஜேபி இல்லை அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருந்தாலே அதுவே பெரிய விஷயம். அடிப்படையில் இந்த இந்தி திணிப்பு அல்லது இந்தி எதிர்ப்பை பற்றி நமக்கு எத்தனை விஷயங்கள் தெரியும், நியாயமான விஷயங்கள் தெரியும்னு எடுத்துக்கிட்டால், நமக்கு வாரியம்னா இந்தி எதிர்ப்பு வாரியம்னா என்னன்னு தெரியணும். அந்த வாரியத்தில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியணும். தாளமுத்துவும் நடராஜனும் 2 பேரா ஒருத்தராங்கிறதே பல பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 1 கோடி ரூபாய்க்கு கேள்விக்கு வச்சிங்கன்னா இல்லைங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்கங்கிற அளவுக்கு தான் நமக்கு உண்மைகள் தெரியும்.
மொழிப்போர் தியாகிகள் அப்படின்னு சொல்லப்படுறவங்களில் கருணாநிதி குடும்பத்தை சார்ந்த யாருமே அவர்களுடைய நிழல் கூட பதியவில்லை அப்படிங்கிறது தெரியணும். 1965 வந்ததில்லை இந்திய எதிர்ப்பு, 1935 அந்த காலகட்டத்திலேயே அது வந்ததுங்கிறது தெரியணும். மொழிப்போர் தியாகிகளில் இருவர் பிராமணர்கள் அப்படிங்கிறது தெரியணும். அவங்களுக்கு எந்த ஒரு மணிமண்டபமும் இதுவரைக்கும் கட்டப்படாமல் இருப்பதற்கு காரணம், ஒரு மாளிகைக்கு ஒரு பில்டிங்க்கு வந்து தாளமுத்து நடராஜன் பில்டிங்னு வச்சுருக்காங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதற்கு ஏதாவது அவங்க விழா எடுத்தாங்களா, அவர்களை பாராட்டினார்களா? ஏன்னா இந்திய எதிர்ப்பு என்று சொல்லித்தான் திமுக வந்து ஆட்சிக்கு வந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை பயன்படுத்தி மாணவர்கள் மத்தியில் நடந்த ஒரு விஷயம். எப்போதுமே இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் ரூட்ஸுக்கு போனீங்கன்னா பச்சைய பாசு அப்படி இப்படின்னு எங்கேயோ போகும். மறைமலை அடிகளார் யாருன்னு தெரியணும், சுப்பராயன்னா யாருன்னு தெரியணும். இது எதுவுமே தெரியாமல் வெறும் நந்தகோபாலோ அல்லது வேற யாரோ எழுதின புத்தகங்களை வைத்துவிட்டு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு காரணம் ஈவே ராமசாமி ஐயான்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன், சரிங்க நல்லது நான் கிளம்புறேன் அப்படின்னு ஏன் சொல்லுவேன்னா, ஈவே ராமசாமி ஐயா அந்த வாரியத்தில் ஒரு மெம்பராக இருந்தார். அந்த வாரியத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினவர்களுடைய காளிமுத்துன்னு ஒரு எம்ஜிஆர் அரசில் ஒரு அமைச்சர் இருந்தார் இல்லையா, அந்த காளிமுத்து ஐயாவுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியை பற்றி உண்மைகள் உங்களுக்கு தெரியும். அவர் அதில் கலந்து கொண்டு மேலே வந்தவருங்கிறது தெரியும். ஸோ பொய்களை தொடர்ந்து 60 வருடமாக ஏதேதோ காரணங்களுக்காக திமுக சொல்ல அதை மறுதளிக்காமல் எம்ஜிஆர் வந்து ஒரு ஆட்சியை நடத்த அதை மறுதளிக்கலை. அப்புறம் ஒரு ஆட்சியை திமுகவுக்கு எதிராக தான் நடத்தினார், திமுக தீய சக்தின்னு தான் சொன்னாருங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் திமுக சொன்ன பல பொய்களை அவர் மறுதளிக்கலை. ஜெயலலிதா அம்மா அதுக்குள்ளே போகலை. அதனாலேயே இந்த பொய்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி பராசக்தி படம் வர வரைக்கும் அது கொண்டு வந்து விட்டுருக்கு. அந்த சிவகார்த்திகேயனுடைய கழுத்தில் மஞ்சள் கலர் துண்டு போட்டிருக்கு. இதெல்லாம் அசிங்கத்தின் வெளிப்பாடு. ஒரு பொய்யை தொடர்ந்து சொல்லிட்டு மறுதளிக்கப்படவில்லை என்கின்ற காரணத்துக்காகவே அதை நியாயப்படுத்தி ஒரு படத்தை எடுத்துருவோம். அதுவும் அந்த அம்மா ரொம்ப அற்புதமான இயக்குனர். அவங்க இப்போ பேர் தமிழில் வச்சுருக்கலாம், தெலுங்கில் வச்சுட்டாங்க. தெலுங்குனா வைக்கலாமே, இதெல்லாம் ஒரே கூட்டம் தானே. அப்போது அவங்க ஏற்கனவே சூரியரை போட்டுருன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அதில் வந்து கோபிநாத் என்பவர் வந்து பிராமணர்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு இது இல்லை, அருகதை இல்லை, உண்மையை மறைக்கிறாங்க. அமரன் படத்துலையும் அப்படித்தான் நடந்தது. அதுக்கு வேறு ஏதோ காரணங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த திரைப்படத்தில் வந்து அவர் வந்து தமிழ் மாறனோ முத்து மாறனோ இருப்பார், ஆனால் மனைவி மட்டும் பிராமண பெண்ணாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிய வேலைகளெல்லாம் இவங்க தான் பண்ணாங்க. கிங்ஃபிஷர் என்ன பண்ணார் கோபிநாத்துக்கு, அவ்வளோ பெரிய ஏரடெக்கான் பின்னாடி எப்படி நார்மலாச்சு, விற்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி அந்த திரைப்படத்தில் அவங்க கொண்டு வரவே இல்லை. அந்த ஹீரோவை வெறுப்பேற்றினதெல்லாம் வடக்கத்தியன் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே கொண்டு போனாங்க. இப்படி பொய் சொல்கிறவங்க சொல்லக்கூடிய ஆவணத்தை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு நீதிமன்றத்துக்கு இந்த ஆவணங்கள்லாம் போச்சுன்னா தள்ளுபடியாகிவிடும். இல்லை, இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணியில் ஒரு விரிசலை இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுடன் போக வேண்டும் என்றால் அது காங்கிரஸ் எடுக்கும் முடிவாக இருக்காது. திமுக தான் நீங்கள் கிளம்பி போங்க, என்கிட்ட 180 சீட்டுக்கு நான் நிற்கணும், பாமக அப்பா கட்சியை உள்ளே கொண்டு வரணும், தேமுதிக ஸ்லைட்டாக உள்ளே இழுத்துக்கணும், இன்னும் யாரெல்லாம் புதுசாக கட்சி தொடங்க போகிறாங்களோ எல்லாரையும் கொண்டு வந்தால் தான் காலே பதிக்காத பாஜகவை நாங்கள் தான் எதிர்க்க முடியும். ஏன்னா பிஜேபி உள்ளே வந்து அண்ணாமலை எல்லா வேலையும் பெருசாக நடந்துக்கிட்டு இருக்கு, மோடினா யாருங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இன்றைக்கி அரிசி கொடுக்கறதுலேருந்து திட்டங்கள் எல்லாமே மத்திய அரசு கொடுக்கறது தாங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியுது. நான் முதல்வர்லேருந்து எல்லாமே அப்படி தான் தெரியுது. அப்படி இருக்கும் பொழுது எதிர்ப்பதற்கு சீட்டு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? பாமக கொண்டு வரணும். அதுக்கு திருமாவளவனோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ராமதாஸ் இறங்கி வர்றாரு, பார்க்குறீங்க எல்லாம் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ இந்த அவலங்கள் எல்லாம் நடக்க போகுது எதுக்காக? ஒன்றுமே இல்லாத பிஜேபிக்காக. எதுக்காக பிஜேபியை பார்த்து பயப்படுற? அது பிரிவினைவாதம் செய்துவிடும், மத துவேஷங்களை கொண்டு வந்துவிடும். இப்படி தான் உங்கள் அரசியல் இருக்குது. இப்போ திமுக போகிற பிளான் பி அப்படின்னா இப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு? 180 சீட்டை காங்கிரஸை வச்சுக்கிட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா காங்கிரஸோட 25 சீட்டை வாங்கி தான் நீங்கள் இல்லை, இப்போ தாலுக்கா கூட பண்ணுறாலும் அது ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் தான் இருந்து போகணும். யாரு? திமுகவா? காங்கிரஸ். காங்கிரஸ் எப்படி பாருங்க, காங்கிரஸ் அந்த மனநிலைக்கு காங்கிரஸ் வருமா? இல்லை 22 ராகுல் காந்தி வராரு, இது அவர் ஏற்றுக்கொள்வாரா? இல்லை, அவர் வரும்போது அவர் எதுக்கு வர்றாருன்னு கூட அவருக்கு சொல்லப்படாது. ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு போவாங்க, சேரில் உட்கார வைப்பாங்க, திருப்பி கூப்பிட்டு அனுப்பிடுவாங்க. அவர் எதுக்கு வர்றாருன்னு அவருக்கு என்ன தெரியும்? அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா எதிர்கருத்துக்களை அவர் தானே முன் வைத்திருப்பார்.
எஸ்ஐஆருக்கு ஒரு மேடை போட்டு ஒரு குப்பை வண்டியை வச்சுக்கிட்டு நிறைய பேப்பர்லாம் வச்சுக்கிட்டு அவர் தானே பேசினார். அதை பற்றி தெரிஞ்சதோ இல்லையோ அவர் தானே பேசினார். 65 லட்சம் வாக்கு தானே எஸ்ஐஆரில் பீகாரில் நீக்கப்பட்டது. இங்கே 95 லட்சம் வாக்கு நீக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்கல்ல. இது போதுமா? இதை ஏன் வந்து பெருசாக பேசலை? இவ்வளோ பெரிய 65க்கும் 95க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 7,5 கோடியில் 65 லட்சம் பீகாரில், 9 கோடியில் 95 லட்சம், 6 கோடியில் 95 லட்சம் தமிழ்நாட்டில். ஏன் பேசாமல் இருக்காங்க? ஸோ அவர் ராகுல் காந்தி மாட்டுக்கு வந்து ஒரு இதை பேசணுமோ பேசிட்டு போக போகிறார். கனிமொழியை வைத்துக்கொண்டு டெல்லியோட என்ன பேசணுமோ அதை பேச போகிறாங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. திமுகவே காங்கிரஸை தள்ளிவிட்டால்தான் காங்கிரஸ் தாவேகா பக்கம் போகும். வேறு எதுவுமே அதில் நடக்காது. திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் வந்து ஆட்சியில் பங்கு வேண்டாம், கூட்டணி இருந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. இப்போ காங்கிரஸ் மட்டும்தான் கூட்டணியில் பங்கு வேண்டும், அமைச்சரவை வேண்டும் அப்படின்றது. அப்போ அவங்க வெளியேற்றப்படுவதற்கான காரணம் அதுதாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டது இது அவங்கள தானாக வந்து முன்வச்சு கேட்குறாங்களா? இதுவும் ஒரு நாடகம். நான் தான் சொல்கிறேனே, 2016 ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டு தானே திருமாவளவன் ஐயா வந்து 3வது அன்னைக்கே வந்தார். அவர் ஏன் இப்போ வாய் மூட்டு உட்காந்துருக்காரு? சம்மந்தமே இல்லாமல் அடிபட்டார். அது பாருங்க, அடிபடுறது இப்போ திமுக கூட்டணியை வைத்து கொண்டு தோற்கவில்லையா? எத்தனை கூட்டணி வச்சு தோற்றுருக்கு? நேற்றுக்கு முதல்வர் கேட்குறாரு, பாஜக தனித்து நிற்க முடியுமான்னு கேட்குறாரு. 4044 தேர்தலில் திமுக தனியாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 2026 விட்டுருங்க. இன்னும் 2000 வருடங்கள் கழித்து திமுக இருந்தால் 2026க்கு அப்புறம் அதை நீங்கள் வாழ விட்டீங்கன்னா 4044 தனியாக நின்றுருமா? ஸோ இது அபத்தமான கேள்விகளை கேட்குறாங்க. இவங்களுக்குள்ளே தான் வச்சுட்டு இருக்காங்க. காங்கிரஸ் வெளியேறுவதற்கு ஒரு காரணமாக அதை எடுத்து சொல்லுது. அப்புறம் 60 வருஷமாக எதுக்கு வாய் மூட்டு உட்காந்துருந்தது? ஏற்கனவே 2014 தனியாக இருந்ததா? 1989 தனியாக நின்றுதா? ஏற்கனவே தனியாக நின்று அடிபட்டு தான் இப்போ எதுக்கு கேட்குது? ஸோ கேட்க சொல்கிறாங்க, கேட்குறாங்க, காரணம் சொல்ல போகிறாங்க. தாவேகாவுக்கு போக போகிறாங்க. தாவேகாவுக்கு போனால் ஒரு 40-50 சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 40-50 சீட்டு நின்றா ஏதாவது சீட்டுகள் கிடைச்சாலும் அதுக்கான பயன் திமுக இருந்தால் மட்டும் என்னத்த பயன் வந்துட போகுது? இப்போ இந்த தேர்தலில் திமுக 2 தொகுதிகளை ஜெயிச்ச வரலாறு ஒன்றும் 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலையே. இப்போ தானே நடந்தது. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தானே நடந்தது. திமுக தோற்க போகுதுன்னு தெளிவாக தெரியுது. அந்த அடிப்படையில் இவங்களெல்லாம் கொண்டு வரணும், எல்லாரையும் கொண்டு வரணும். ஏங்க கமலஹாசனுக்கு பின்னாடி போக வேண்டிய அவசியம் திமுக எதுக்குங்க வந்தது? அதுவும் ஈரோடு கிழக்கு தேர்தலில், அதுவும் இடைத்தேர்தலில். பிஜேபி அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தெளிவாக தெரியும். அமித்ஷா ஏப்ரல் மாதமே இந்த கூட்டணியை அமைத்ததனுடைய நோக்கம் திமுகவுக்கு புரிஞ்சிருச்சு. என்னன்னோ சொல்லி பார்த்தாங்க, கூட்டணின்னாங்க, பிரிச்சிருச்சுன்னாங்க, அதிமுக உடஞ்சிருச்சுன்னாங்க, என்னன்னோ சொல்லி பார்த்தாங்க, எதுவும் எடுபடலை. இப்போ இவங்கெல்லாம் எங்கே போகிறாங்க? அமமுக, ஓபிஎஸ், செங்கோட்டையன் தாவேகாவுக்கு தான் போகிறாங்க. காங்கிரஸும் அங்கே தான் போக போகுது. சீட்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சீட்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி பண்ணாதானே உள்ளே கொண்டு வர முடியும். திமுக தன்னை பலப்படுத்திக் கொள்ள என்ன பண்ண முடியும்? காங்கிரஸை நம்பிட்டு பிஜேபியும் அதிமுகவையும் எதிர்க்க முடியுமா? இத்தனை ஆன்டி இன்கம்பன்சியை வைத்துக்கொண்டு திமுக தன்னுடைய வாழ்க்கையில் ஆன்டி இன்கம்பன்சியில் ஜெயிச்சதே கிடையாது. ஒரு தேர்தலில் கூட ஜெயிச்சது கிடையாது. எம்ஜிஆரை விரட்டியதுக்கு பிறகு இப்போ மட்டும் என்னத்தை ஜெயிக்கும்? அப்பாவே ஜெயிக்கல. பெரிய உலக கதைகள் சொல்லக்கூடிய, பொய்களை புனையக்கூடிய கலைஞர் ஐயாவே 2வது முறை ஜெயிக்கல. ஸ்டாலின் ஐயா எங்கிருந்து 2வது முறை ஜெயிக்க போறார்? கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தாவேகா கட்சியை சேர்ந்த பல நிர்வாகிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாங்க. இப்போ அதை தொடர்ந்து தாவேகாவின் தலைவரான விஜய் அவர்கள் சிபிஐ முன் ஆஜராக இப்போ சென்றிருக்கார். என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க சார். இது வந்து யதார்த்தமான ஒரு விஷயம். சிபிஐ ஆஃபீஸ் டெல்லியில் தான் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் வந்து. இது ஒரு ஐவாஷ்கான ஒரு விசாரணையா இருக்குமா அப்படிதான் பல பேர் சொல்றாங்க. ஏன்னா பாஜக உடன் இவர் கை கோர்க்குவதற்காக ஒரு மிரட்டல். நான் ஒன்று கேட்குறேன். இப்போ விஜயை மிரட்டிடுறாங்க. கரூரில் நீ தான் கொலை பண்ண 41 பேரை, நான் வெளியிட்டுருவேன். ஸ்டாலின் ஐயா பாவம், ராத்திரியோட ராத்திரியாக அவர் கரூர் எதுக்கு போனார்னா, பாவம் மக்கள் எல்லாம் செத்து போகிறாங்களே, 100 பேருக்கு மேலே போயிட போகிறாங்களேன்னு பாவம் அவர் போனார். நம்ம 10 ரூபாய் மேட்டர் வந்து நீங்கள் பாடினதுனால தான் கோபம் வந்தது. செந்தில் பாலாஜி ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தயாராக இருந்தார். ஒரு ரெண்டு ஆப்ப கடை, 3 மொபைல் ஆம்லெட் கடையெல்லாம் போட்டு வச்சுருந்தார் எல்லாரும் சாப்பிட்ணுன்னு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். விஜய் எதை வைத்து கொண்டு பிஜேபிக்குள்ளே வர போகிறாரு? இந்த உண்மையை, கரூரில் நடந்த உண்மையை வெட்ட வெளிச்சமாக ஆக்கிறதுக்கு சிபிஐ வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து தார்மீக ரீதியாக சப்போர்ட் பண்ணலாம். எதுக்கு?
கரூரினுடைய உண்மையை சொல்வதற்கு சப்போர்ட் பண்ணலாம். பட் கொள்கை எதிரியோட எப்படி கூட்டணி வைப்பாரு திடீர்னு? நீங்க தான் கதை விடுறீங்களே, சென்ட்ரல் போர்டு சர்டிபிகேஷன் கிடைக்காதனால ஜனநாயகம் படம் வரல. அதுக்கு காரணம் விசாரணையில விஜய் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உங்க மீட்டிங்ல தான் வந்து இறந்தாங்க அப்படின்னு சிபிஐ சொல்லிடுச்சுன்னா அவர் கைதாக வாய்ப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக தான் கூப்பிடுவாங்க. மேடையில் இருந்தது யாரு, அந்த வண்டி மேல இருந்தது யாரு? ஆதவ அர்ஜுனா பேச வேண்டியதை பேசிட்டாரு, மற்றவங்க தகவல் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாங்க. இவர்கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஏன்னா சிபிஐ ஒரு விஷயத்தை கொண்டு வருதுன்னா அது நீதிமன்றத்தில் ஜெயிக்கணும். நீதிமன்றத்தில் அது வந்து தெள்ள தெளிவாக அது ஒரு அறிவிக்கை கொடுத்ததுன்னா நீதிமன்றம் மறுதளிக்க கூடாது. ரொம்ப ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும். அதனால கூப்பிட்டுருக்காங்க. அவர் போறாரு. டெல்லிங்கிறதுனால சேஃபா போறாரு. இதே நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள சென்னையில வேற ஏதாவது இடத்துக்கு வர சொன்னீங்கன்னா வரமாட்டாரு. இல்ல, அதுக்கே அவருக்கு வந்து பாதுகாப்பு தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்காரங்க பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுனால தானே அவருக்கு வை செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. கும்மிடி பூண்டி வரைக்குமா கொடுத்துருக்காங்க வை செக்யூரிட்டி? உலகம் பூரா அவர் எங்க போனாலும் வை செக்யூரிட்டி தானே, அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே. இல்லையா? பாதுகாப்பு வேணுங்கிறது இன்னைக்கு இல்லையா, இவங்களாம் அப்படித்தானே முடிச்சு விடுவாங்க. எம்ஜிஆரை தகர்த்தி விட்டால் வேலை முடிஞ்சதுன்னு நினைத்தவங்க தானே, விஜயை தகர்த்தி விட்டால் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்க போறவங்க தானே. அதுல என்ன தப்பு இருக்கு? உங்க பார்வையில் சிபிஐ விசாரணை எந்த அளவுக்கு போகும்? சிபிஐ விசாரணைங்கிறது விசாரணையாக நடக்கும், அவ்வளவுதான் நான் சொல்வேன். நான் திரும்பவும் சொல்றேன், தமிழக காவல்துறை அருணா ஜெகதீஷனுடைய விசாரணை தவறு யார் மீது சுட்டிக்காட்ட வாய்ப்பு இருக்கா? சுட்டிக்காட்டுறதுக்கே ஒண்ணும் இல்லைங்க. நடந்தது என்னங்கிறது அந்த 41 குடும்பத்துக்கு தெரியுமா தெரியாதா? அந்த 41 குடும்பத்தை நீங்க 4000 கோடி செலவு பண்ணி வாங்கியிருப்பீங்கல்ல, உங்களால முடிஞ்சது. மேன் மேட் டிசாஸ்டர், அதுல தான் இதுவும் முடிக்க முடியுமா? மேன் மேட் டிசாஸ்டர், அந்த மேன் யாரு? ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தாரா? ஆம்புலன்ஸ் சைலண்டா உள்ள விட்டாரா? சுட்டிக்காட்ட வாய்ப்பு இருக்கா? அந்த மேன் யாரு? இதுல அது வரும், அது உறுதியா வரும். கரூரை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்ததுங்கிற அறிவிக்கை ரொம்ப நேர்மையாக தெள்ள தெளிவாக வரும். அது வருதோ இல்லையோ விஜய் ரசிகர்களுக்கு யார் தப்பு பண்ணாங்கன்னு நல்லா தெரியும். பொது ஜனத்துக்கும் ரொம்ப நல்லா தெரியும். திமுக இருக்கிறவங்களே திகச்சு போயிருந்தாங்கிறது அந்த விவாதங்களில் நடந்த போது நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ சூர்யாவை தாக்கக்கூடிய தைரியம் ஒரு செந்தில்வேல் மாதிரி ஒரு காமெடியனுக்கு வருது அப்படின்னு சொன்னா, அந்த காமெடியனுக்கு அவ்வளவு தைரியம் வந்ததுன்னா அன்னைக்கும் அது வந்திருக்கும். பிஜேபி வாய மூடிட்டு இருக்குங்கிறதுக்காக அந்த வேலை நடந்துருச்சு தந்தி டிவி வாசல்ல. ஏன்னா பிஜேபி இதை பத்தி கவலைப்படுறது இல்ல. சூர்யா பார்த்து பாருன்னு விட்டுறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? தவறு. சூர்யாவுக்கு வந்து நீங்க காப்பாத்திடலாம், அவர் 2வது தலைமுறை அரசியல்வாதி. மற்றவங்க வலதுசாரிக்காகவோ பிஜேபிக்காகவோ பேசுறவங்களை தாக்கினா என்ன பண்ணுவீங்க? என்னை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அப்போ இவங்களுடைய திகச்சு நின்றாங்க. கரூர் நடந்த போது என்ன பேசுறதுன்னு தெரியல. அவ்வளவு டிராமா செட் பண்ணாங்க, அவ்வளவு பெரிய டிராமா செட் பண்ணாங்க. அந்த 41 குடும்பங்களை விலைக்கு வாங்குவதற்கு என்னென்னவோ முயற்சி பண்ணாங்க. எவனையோ ஒருத்தனை இந்திகா இனோவா கார்ல கூப்பிட்டு வந்தாங்க, அவன் ஏதோ பேசினா. எல்லாமே நடந்தது தானே. ஸோ இந்த உண்மை தெரிய வரப்போகுதுங்கிறது ஒரு பக்கம். ஆனால் உண்மை தெரியுமோ இல்லையோ என்ன நடந்ததுங்கிறது விஜய் ரசிகர்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நீங்க ஜனநாயகம் படத்துல கூட இன்னைக்கு அந்த படம் வராதனால, 9ஆம் தேதி அந்த படம் வராதனால பராசக்தி 2வது நாளே காலி ஆயிடுச்சு. வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதையும் கொஞ்சம் தேத்தி விட்டுருப்பாங்க. இன்னொரு ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதுவும் ஊத்தி மூடுது. இது எல்லாமே யாரோ திட்டமிட்டு நடந்த ஒரு விஷயம் இல்லை. தாவேகா செய்த ஒரே ஒரு தவறு, அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்க வேண்டாம். எப்படி பராசக்தியில் ரிவ்யூக்கு ஒத்துக்கிட்டு ரிலீஸ் ஆச்சோ அந்த மாதிரி அவங்களும் பண்ணியிருந்துருக்கலாம். இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரிவ்யூ கமிட்டியில் எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லியிருப்பாங்க. அந்த ரிவ்யூ பண்ணவர் யாரோ எதற்காக பண்ணாருங்கிற உண்மையை சொல்லியிருப்பாங்க இல்லையா? சிம்பிளாக முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் திமுக எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நடக்கலை. அதுக்கு ஒரு பொய்யை சொல்கிறதுக்கு ஒரு திரைப்படத்தை வேற எடுத்து நல்லா இருந்த சிவகார்த்திகேயனையும் சாவடிச்சு நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்து பதிமைக்கு மிக்க நன்றி சார்.